வணக்கம் மாத்தோட தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிராக வந்து மாணவர்களோட போராட்டம் பார்த்தோன்னா இன்னும் பெருமளவில் பார்த்தோன்னா அதிகமாகிடுச்சு. நிறைய இடத்துல பார்த்தோன்னா மாணவர்கள் பார்த்தோன்னா போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த டிவிக்கு தற்கூரிங்க இருக்காங்க, இந்த சினிமா போதையில் வந்து வாழக்கூடிய இந்த டிவிக்கு அணில்கள் இதில் என்ன சொல்லுதுங்க சில அணில்கள், என்னங்க ஜனநாயகமா நீட்டான்னு கேட்டால் எங்களுக்கு ஜனநாயகம் தாங்க முக்கியம். அந்த படத்தை எவ்வளோ நாள் வந்து முடக்கி வச்சுருந்தாங்க தெரியுமா, எத்தனை பேரோட சதி தெரியுமா. அது அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணன் சிஎம் ஆக வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் சிஎம் ஆகி தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை வந்து ஏற்படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு ஒரு தற்கூரி அணில் ஒன்று ஒப்பாரி வச்சிருக்கேன். மேடம் என்னது, உங்கள் அண்ணன் சிஎம் ஆகி தான் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ உங்கள் அண்ணன் இவ்வளோ நாள் நடிச்ச படத்தெல்லாம் யாருமா ரிலீஸ் பண்ணது? தவுட்டு தற்கூரி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து புழங்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜனநாயகன் படம் எடுத்தது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இவ்வளவு நாளா உங்க ஆளுங்க படம் எடுத்தது அதெல்லாம் உன் கண்ணுக்கே தெரியாதா? 5 வருஷமா நீட் தேர்வை பத்தி பேசாம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அப்ப போராட வேண்டியதானே. சினிமா இண்டஸ்ட்ரியும் ஒரு தொழில் தான்ப்பா. அந்த படத்துக்கு எத்தனை பேர் அவங்க உழைப்பு போட்டிருக்காங்க. உங்க அரசாங்கத்தை பயன்படுத்தி அந்த உழைப்பெல்லாம் முடக்கி வச்சிருந்தீங்களே, அது எவ்வளவு பெரிய அராஜகம். இப்பதான் அந்த தடையெல்லாம் முறியடிச்சிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கை அதுல இருக்கு. ஒரு 4 வீடியோ உனக்கு காசு தரலாம், அதுக்கப்புறம் நீ பேசுவியா? அந்த சினிமா கலைஞர்கள்லாம் உழைச்சிட்டு அதுக்கான ஊதியம் கிடைக்கலாம், உங்களுக்கு எப்படி இருக்கும்? நார்மலா இப்படி போன் எடுத்து பேசி ஒரு வீடியோ நல்லா ஈஸியா போஸ்ட் பண்ண முடியுது. ஒரு அவ்வளவு பெரிய நடிகரால அவர் நடிச்ச படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முதலமைச்சராகி வர வேண்டியதா இருக்கு. இவ்வளவு பேசுறியே. உங்க சன் நெட்வொர்க், கலைஞர் நெட்வொர்க் எத்தனை டிவி வச்சிருக்காங்க? ஒரு 40-45 சேனல் வச்சிருப்பாங்களா? அதுல எல்லாம் சீரியல் ஓடாமலா இருக்கு, அதுல எல்லாம் சினிமா ஓடாமலா இருக்கு. ஒரு 6 காமெடி சேனல் வேற ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப அதெல்லாம் நீட் தேர்வு பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? காமெடி போட்டு கை தட்டி சிரிக்கல. ஐயா, உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற. ஐயோ, உன்னோட பிரச்சனை நீட் தேர்வை பத்தி பேசுறது இல்ல. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை மக்கள் பார்த்த கூடாது. அவரெல்லாம் உயிரை கொடுத்து நடிக்கிறாரு. படமே லீக் ஆனாலும் நாங்க பார்ப்போம். உங்களை மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு படமும் ஓடாது. நீங்க தான் சொந்தமா வச்சு படத்தை ஓட்டிக்கணும். 5 வருஷமா தூங்கிட்டு இருந்த தேஞ்சி ஜனநாயகத்தை பத்தி பேச வந்துருச்சு. ஆளுகளை மூஞ்சிகளை பாரு. அடேங்கப்பா, அக்காவுக்கு என்ன மாதிரி கோவம் வருது. அதாவது 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் என்னமா பண்ணிட்டு இருந்தீங்க? நீ செய்தி பார்த்துக்கிறீங்களா? இந்த தற்கொலை செய்தி பார்க்குறது. அதாவது கடந்த ஆட்சியில் பார்த்தோன்னா 5 வருடங்கள் பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக டிஎம்கே பார்த்தோன்னா பல விஷயங்கள் பண்ணியிருக்கு. இந்த தற்கொலைங்களுக்கு தெரியுமா தெரியுது. அசம்பிளியில் வந்து நிறைய பில் வந்து நீட்டுக்கு எதிராக வந்து பாஸ் பண்ணியிருக்கு. ஆனால் ஆளும் அரசு, மத்திய அரசு, மோடி அரசுன்றதால அது வந்து அந்த பில்லை வந்து மதிக்கிறதே கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ அங்கே வந்து ஆட்சி மாற்றம் நடந்தால் மட்டும்தான் நீட்டுக்கு எதிராக வந்து ஒரு தீர்வு கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க எப்பயோ சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா பல போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அது முதல்ல தேடி கண்டுபிடி தற்கொலை. இதெல்லாம் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றும் தெரியாத வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து அறிவு ஜீவி, நான் யார் தெரியுமா, அண்ணனோட வந்து அணில் அப்படின்னு பேசினா என்னதான் தெரியாது. அதாவது நாங்கள் வந்து உங்கள் வந்து ஜனநாயக படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க, 12 கூட போங்க, நாங்கள் வந்து அதை பற்றி பேசலை. ஆனால் இந்த டைம் இந்தியா முழுக்க பார்த்தோன்னா மாணவர்கள் பார்த்தோன்னா நீட்டுக்கு எதிராக போராடுறாங்கன்னா இந்த டைமில் அந்த படம் வெளியே வருதுன்னா அப்போ என்ன உள்நோக்கம்? திசை மாத்துறீங்களே, திசை திருப்புறீங்களே. நீட்டு போராட்டத்தை வந்து அது பெருமளவு பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் இல்லை, எதிர்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு நீங்கள் பண்ணுறீங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனுக்கு தேவையான நீட்டை கொச்சப்படுத்த விதமாக சில அணில் வீடியோ போடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கு எதிராக பார்த்தோன்னா சில தற்கொலை வந்து வீடியோ போட்டுருக்கு. அது போல தான் பார்த்தோன்னா இந்த தற்கொலை வந்து வீடியோ போட்டுருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் சொல்லுது, இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பேரோட உழைப்பு தெரியுமா. ஆமாம், இவ்வளோ பேர் அப்படியே அப்படி இந்த படம் பார்த்தோன்னா பெரு காவியம். இந்த படத்துக்கு வந்து ஆஸ்கர் தரலாம் இல்லை, அப்பேற்பட்ட காவியம். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு எங்க அண்ணன் எவ்வளவு பாடுபட்டார் தெரியுமா. இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு அவர் சிஎம் ஆக வேண்டிய சூழல் வந்துச்சான். ஒன்ன வந்து சிஎம் ஆகிட்டு தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி தடை பண்ணிட்டாங்க. மேடம், சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த படத்தை யார் தடை பண்ணா, எவன் தடை பண்ணா அப்படின்னு ஒன்னனால ஒரு வாய் தந்து பேச முடியுமா? இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு, முதல்வர் ஆயிட்டாரு. அவருக்கு வேணா தில்லு இருந்தா, திராணி இருந்தா, தெம்பு இருந்தா இன்னைக்கு நினைச்சு ஓப்பனா பேச சொல்லுங்க. இந்த படத்தை இவ்வளவு நாளா தடை பண்ண வச்சது இவன் தான் சொல்ல சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு. ஏன்னா பயம். அந்த அளவுக்கு ஒரு பயந்தாங்கொழி தான் பார்த்தோன்னா நம்முடைய இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதல்வர். அதன் காரணமே பார்த்தோன்னா இன்னை வரைக்கும் பார்த்தோன்னா ஜனநாயகத்தை வந்து எவன் முடக்கி வச்சானா கூட பார்த்தோன்னா சொல்ல மாட்டாரு. ஸோ அதையும் தாண்டி இந்த டைம்ல வந்து ஏன் கொண்டு வரீங்க அப்படின்றதான் நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. யோ, எதனால இந்த டைம் கொண்டாடுறீங்க? இங்கே என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன போராட்டம் போயிட்டு இருக்கு? டே தற்கொலைகளா, வாய் திறந்து பேசுங்கடா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் பார்த்தோன்னா செருப்பை கழட்டி அடிக்கிறாங்க. இந்த தற்கொலைங்க பார்த்தோன்னா அதுக்கெல்லாம் பதில் இல்லை. சரி, தற்கொலைகளா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ டிவிக்கு ஆட்சி போயிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் பார்த்தோன்னா ஆளுநர் இருக்கிறார் தெரியுமா, அதாவது பல்கலைக்கழகத்தில் ஏதோ ஒரு விழாவில் பார்த்தோன்னா நம்ம ஆளுநர் இருக்கிறார்ல டிவிக்கு ஆட்சியில், அந்த ஆளுநர் பார்த்தோன்னா நிறைய இடத்துல போயிட்டு மாணவர்கள் பார்த்தோன்னா கிராஜுவேட் வந்து கொடுக்குற மாரி அந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் பார்த்துருப்பீங்க. ஆனால் டிவிக்கு ஆட்சியில் இருக்கிற ஆளுநர் பார்த்தோன்னா தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாட வேண்டிய ஒரு பாடலை 3ஆவதாக வந்து பாடப்படுது. அதாவது சிஎம் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும்போது பார்த்தோன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவது பாட்டு. அப்போ முதல் பாட்டு எது? வந்தே மாதரம் அப்படின்னு ஒரு சங்கி எழுதிய
ஒரு இந்துத்துவ வந்து போர்ட்ரேட் பண்றக்கூடிய ஒரு பாடல் தான் பார்த்தோன்னா முதலா பாடினாங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்றிலே பார்த்தோன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளவு கேவலமா இல்ல, ஒரு தமிழ்னா வந்து வெட்கப்படணும். நீங்களாம் தமிழ்னு சொல்லிக்காதீங்க. இந்த தயவு செய்து தமிழ் உணர்வு தமிழ் பற்று இருக்கு, நான் தான் தமிழன் அப்படின்னு தயவு செய்து மேடையில் பேசுறாதீங்க. ஒரு தமிழ்த்தா வாழ்த்தை வந்து முதல்ல பாட வந்து வைக்க முடியலன்னா நீங்களாம் எதுக்கு சிஎம் சொல்லி மக்கள் கேட்பாலும் கேட்க மாட்டாங்களா? எதுக்கு? தயவு செய்து அந்த பதவி ராஜினாமா பண்ணிட்டு போங்க. தில்லு திராணி தெம்பு எவங்கிட்டு இருக்கோம் அவங்ககிட்ட தேடி நினைச்சு அந்த பதவி கொடுத்துருப்போங்க. ஏன்னா அந்த பதவி உங்களுக்கான பதவி, அழகான பதவி இல்லை. ஏன்னா ஒரு சிஎம், ஒரு முதல்வர், உங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு ஆளுநர் உங்களை மீறி வந்து செயல்படுறாருன்னா அப்ப தமிழ்நாட்டோட முதல்வர் யாரு? சிஎம்மா? சிஎம் ஜோசப் விஜயா இல்ல ஆளுநரா? யாருங்க சிஎம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஏங்க தமிழ்த்தா வார்த்தை 3வது பாட வைக்கிறதும் இதை விட ஏன்னா ஒரு வார்த்தை தப்பா பேசலாங்க. உண்மையாவே அந்த மாரி வந்து தமிழ்னா வந்து பிறந்து தமிழ்நாட்டில் தன்னோட தாய்மொழி பாடல கூட பார்த்தோன்னா முதல்ல பாட முடியலாம். எவ்வளோ பெரிய வெட்கம், எவ்வளோ பெரிய அதாவது மான சூடு சொர்ணம் உள்ளவன் கண்டிப்பாக பார்த்தோன்னா அப்படி பாட விட மாட்டான். ஆனால் அதையும் தாண்டி இங்கே பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் என்னென்னமோ நடக்குது. இனி வரும் காலத்தில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தவிட்டு தற்கொலைங்கிறீங்களா இந்த அணில்கிட்ட அவங்கள பார்த்து டைரெக்டாக ஒரு கேள்வி கேட்குறான். ஏன்னா டே உங்களாம் வெக்கம் மானம் சூடு சொர்ணம் வரவே வராதா? இதை வந்து எதிர்த்து எவ்வளோ வந்து வாய் திறந்து பேசுறீங்களாடா? எங்கள் அண்ணன் படம் வரல, எங்கள் அண்ணன் படத்தை முடக்கிறாங்க, எங்கள் அண்ணன் படம் ஜனநாயக படம் வரணும் அப்படி வாய் கீழே பேசுறீங்க. ஒன்னுத்துக்கும் யூஸ் இல்லாம ஒரு வேலைக்கு சோறு கூட போடாத ஒரு படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க. தமிழ்னா நீங்க வாழ்றன்னு சொல்றீங்க. ஒரு தமிழ்த்தா வாழ்த்த 3வது பாடப்படுறாங்க. ஆளுநர் வந்து அராஜகம் தாங்கல. இதை எதிர்த்து எவனா கண்டிச்சு எவனா ஒரு வீடியோ போறானா? டே நீ வந்து ஒன்னனை கூட பேசணும்டா, அட்லீஸ்ட் ஆளுநர் எதிர்த்து வச்சு பேசலாம்டா. டே தற்கொலைங்களா நீங்களா என்னடா பண்றீங்க? வீட்டுல வாயில என்னடா வச்சுக்கிறீங்க? பேச வேண்டியதானே? ஆளுநர் எதிர்த்து பேசுங்க. ஆளுநர்களே இதெல்லாம் ரொம்ப தப்பு, தமிழ்த்தா வாழ்த்த முதல்ல பாட வைங்க அப்படின்னு பேச வேண்டியதானே? விஜய் சாரும் பேச மாட்டாரு, அமைச்சராகிய டிவிக்கு அமைச்சரும் பார்த்தோன்னா பேச மாட்டாங்க, எம்எல்ஏவும் பேச மாட்டாங்க, எவனும் பேச மாட்டானா? எவன் தான் பேசுவீங்க? இதை வந்து நம்ம கேட்டா பார்த்தோன்னா நீங்க வந்து டிவிக்கு எதிராக செயல்படுறீங்க, நீங்க வந்து டிஎம்கேவா ஊபியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பானுவா. டே தமிழ் மொழின்றது நம்மளோட சுயமரியாதை, அதை விட்டு கொடுக்கறதும் ஒண்ணுதான், வேற எதனா தொழில் பண்ணதும் ஒண்ணுதான்டா. இதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களாம் அசிங்கமா இல்ல? அருந்து படம், ஒரு கேவலமான ஒரு ஜனநாயக படம் வந்து சூப்பர் படம் அப்படின்னு கொண்டாடுறீங்க. காலங்காலமா ரொம்ப பழமையான ஒரு தமிழ் மொழியை இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா செத்துதான். அது வந்து மதிக்காம ஒருத்தவங்க தூக்கி போடுறான், 3வது ஒருத்தவங்க தள்ளி வைக்கிறானா? இதை பார்த்து உங்களாம் கோபம் வரலாம். நீங்களாம் வந்து தமிழ்நாட்டுக்கு பிறந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருதாடா? ஏண்டா உங்களாம் வெக்கம் மான சூடு சொன்னல? தயவு செய்து எவனா ஒரு அணியில் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களெல்லாம் வெக்கம் மான சூடு சொன்ன இருந்துச்சுன்னா இதை பார்த்துட்டு ஒரு வீடியோ போடுங்கடா. ஆளுநர் எதிர்த்து பேசுங்கடா, மத்திய அரசு எதிர்த்து பேசுங்கடா, மோடி அரசு எதிர்த்து பேசுங்கடா. அதாவது நீங்க வந்து டிவிக்கு எதிர்த்து பேசணும்டா, உங்க அண்ணனை பத்தி பேசணும்டா, மோடி அரசு எதிர்த்து பேசுங்கடா. ஏன் அப்படி பண்றீங்க? தமிழ்நாட்டை ஏன் வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தயவு செய்து வீடியோ போடுங்கடா தற்கொலைகளா. தமிழ்நாட்டுல தமிழ்த்தா வாழ்த்து 3வது இடத்துல பாடப்படுது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. அதாவது பார்த்தோன்னா தமிழ்த்தா வாழ்த்தை 3வது பாடுறதுக்காக SFI அப்படின்ற ஒரு மாணவர் இயக்கம், அதாவது கம்யூனிஸ்ட் சார்ந்த அது ஒரு இயக்கம். அந்த இயக்கம் பார்த்தோன்னா போராட்டம் பண்ணதுக்காக எதற்காக போராட்டம் பண்ணாங்கன்னா தமிழ்த்தா வாழ்த்து எதுக்குடா 3வது பாடுங்க அப்படின்னு போராட்டம் பண்ணதுக்காக தாவேக அரசுடைய காவல்துறை பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ணிருக்கு. என்ன சார் இது நியாயம்? இது நீங்களும் கேள்வி கேட்க மாட்டீங்க, மாணவர்கள் கேள்வி கேட்டா அரெஸ்ட் பண்ணுவீங்க. இல்ல உண்மையாவே இது பார்த்தோன்னா சங்கி அரசும் எழுதி கொடுத்துருங்க, இது பிஜேபி அரசும் எழுதி கொடுத்துருங்க, இல்லைன்னா இது வந்து ஆளுநரோட அரசு நீங்க வந்து எழுதி கொடுத்துருங்க. என்னது இது? மாணவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் கண்டித்து இந்த தற்கொலை அணிகள் பார்த்தோன்னா எவனும் வீடியோ போட மாட்டானா? தற்கொலைங்க பார்த்தோன்னா சினிமா முகத்தில் பார்த்தோன்னா அப்படியே மிதந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவனை என்ன மாதிரி செலிப்ரேட் பண்றான்ட்டு ஒரு வீடியோ ஒன்று பாருங்களா. ப்ளூ சட்டை மாறின என்கிட்ட வந்து உட்கார சொல்லுங்க. விஜயா தம்பிடாடு, சிஎம் தம்பிடாடு. ப்ளூ சட்டை சிவப்பு சட்டை என்ன ஒரு சட்டைனா வரட்டும். அப்புறம் என் தலையோட பார்க்க முடியாது ப்ரோ. ரொம்ப காரமான கேசரி செம்மையா இருந்துச்சு. சரி இல்ல பிரியாணி வந்தா வீட்டுக்கு எடுத்துட்டு போ. பாத்தீங்களா மூவி ரிவ்யூ வந்து எடுக்கிறானுங்க. அதுல கூட பார்த்தோன்னா ஒருத்தன் அசிங்கமா பேசுறான், பச்சையா பேசுறான். அந்த அளவுக்கு சினிமா மோதல சினிமா போதில நம்ம என்ன பேசணும் என்ன செயல்படணும்னு தெரியாம சோசியல் மீடியா நம்ம பேசி வீடியோ போட கூட பார்த்தோன்னா அதுல பச்சை வந்து கமெண்ட் போடுறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா தலைவனோட வளர்ப்பு பார்த்தோன்னா இந்த தற்கொலைங்க வந்து செயல்படுறாங்க. என்னத்த சொல்றது? டே தற்கொலைங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உங்களுக்கு தாண்டா ஆபத்து. தயவு செய்து கொஞ்சம் நினைச்சு யோசிச்சு பாருங்க, திங்க் பண்ணுங்க. எங்க அண்ணன் தான் உலகம், எங்க அண்ணன் தான் சிஎம் நினைச்சுன்னு ஆடாதீங்க. உங்களுக்கும் ஆபத்து, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆபத்து. யாரு தப்பு செஞ்சாலும் தயவு செய்து இந்த கேள்வி கேளுங்க. அது மட்டும் இல்லாம இந்த டிவிக்கோட அமைச்சர்கள் வந்து என்ன மாதிரி வந்து களத்துல செயல்படுறாங்கன்றது நீங்க ஒரு சில வீடியோக்கள் வச்சு பாருங்களா. அதாவது ஒரு அமைச்சர் பேசுற பேச்சு, அதாவது ஜட்டியா உரி விட்டு அடிப்பேன், என்ன பேச்சு, என்ன மிரட்டல் அது? இப்படிதான் பேசுவீங்களா மேடம்? அவங்க பேசுற ஒரு ஆடியோ ஒண்ணு இருக்கு, கொஞ்சம் பாருங்களா. நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேன்.
மேடம் தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே வேலைக்கு அது என்ன என்னைய பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. ராஜபாளையத்துல வந்து லட்சுமணன் லட்டு கொடுக்கறதுக்கு தாசில்தார் ஆபீஸ் போறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தா? தாசில்தார் இங்க வந்து எப்படி பேசுறது? ஆரம்பத்துல இருந்து சீண்டிட்டு இருக்காப்ல. ஏற்கனவே பொதுச்செயலாளர் இப்போ நான் 5 மாசம் முன்னாடி திட்டினாரு. திரும்ப திரும்ப என்ன செஞ்சுட்டு இருக்க என்னை பார்த்தா எப்படி தெரியுது? ஏன் தொகுதிகளை வந்து அந்த பையன் வர்றதுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தா? அதாவது பார்த்தனா ஒரு டிவிக்கோட அமைச்சர் அந்த அம்மா பேசுறாங்க, ஜட்டிய அவுத்து விட்டு உரி விட்டு அடிப்பேன். மேடம் என்ன பேச்சது, என்ன டபுள் மீனிங்? அது பார்த்தா பல மீனிங் வந்து வருது. தயவுசெய்து நான் அதை பத்தி பேசல, உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு அந்த அம்மா பேசுறாங்க. இப்ப அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ண அதே டிவிக்கு சேர்ந்த நிர்வாகி அவன் தான் பார்த்தனா அந்த ஆடியோ பார்த்தனா வெளியிட்டுக்கிறாரு. அது வெளியிட்டதால பார்த்தனா அவரை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. அதாவது இப்படி வந்து ஆபாசமா பேசக்கூடிய ஒரு ஆளை வந்து நீங்க கட்சியில வச்சுப்பீங்க, இதை வந்து பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வெளியிட்டோன்னு வந்து கட்சி விட்டு தூக்கிட்டீங்க. என்னது உங்க நியாயம்? இதே மாதிரி தான் பார்த்தனா புஷி ஆனந்த் மேல வந்து ஒருத்தன் கேஸ் கொடுத்தான். அது வந்து பார்த்தனா 80 கோடி பார்த்தனா லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு. அரசு வழக்கறிஞர்களுக்கு வந்து வேலை வாங்கி தருவதற்காக 80 கோடி லஞ்சம் வாங்கிக்கிறாரு சொல்லி தன்னுடைய சொந்த கட்சிக்காரனே பார்த்தனா கேஸ் கொடுத்தான். அவனை வந்து கட்சி விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா புஷி ஆனந்த் பார்த்தனா ராஜா மரியாதை. அப்ப இங்க தப்பு செய்யறவனை பார்த்தனா நம்ம கட்சியில வந்து சேர்த்துக்கிறாங்க, தப்பு செய்யறவனை பார்த்தனா உடனடி ஆக்ஷன், உடனடியே வந்து பார்த்தனா கட்சிக்கு நீ வந்து தப்பான பேரை கொண்டு வரையா அப்படின்னு தூக்கி விட்டுறாரு. சார் இதுதான் அவங்க வந்து மாற்றுமா? என்ன சார் இது? அது மட்டும் இல்லாம நம்மளோட மாரதாஸ் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாரு. என்னன்னா நீங்களே அது பாருங்களா. டிவிக்கு வந்து ஆட்சி வரதுக்கு முடியும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா நிறைய கடன் இருக்கு, அந்த கடனை அடைக்க மட்டும் எங்க தலைவன் வந்தா போதும். அது பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இவ்வளோ கடன் இருக்கு, அந்த சுமைகள் வந்து அடைக்க தான் பார்த்தோன்னா என் தலைவன் வரான் அப்படின்னு நிறைய தற்கொலைகள் பார்த்தோன்னா ஃபயர் விட்டாங்க. ஆனா இன்னைக்கு டிவிக்கு அரசு பார்த்தோன்னா 20,000 கோடிக்கு மேல பார்த்தோன்னா கடன் வாங்கியிருக்கு. எங்க மக்கள் நலப்பணிக்காக நலத்திட்டங்களை செய்யறதுக்கு காசு இல்லை, அதனால பார்த்தோன்னா 20,000 கோடிக்கு மேல வந்து கடன் வாங்கிருக்கீங்க. ஏங்க ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கேன், அதை வந்து நான் வந்து ஒழுங்குபடுத்த போறேன், சரி செய்ய போறேன் தான் வந்தீங்க. அப்புறம் எதுக்கு சார் நீங்க கடன் வாங்கினீங்க? அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை வயிற்றுல வச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா நம்ம ஆதவர்ஜன் அமைச்சர் சொன்னாரு. சார் ஊழல் பண்ணலாம் சார், மக்கள் வயிற்றுல வச்செல்லாம் பண்ணலாமா சார்? இப்போ நீங்க கடன் வாங்கிட்டு போனா அது யார் சார் கட்டுறது அப்படின்னு எவனா ஒரு அணில் ஒரு தற்கொலை உங்களை சட்டை பிடிச்சி கேட்டா ஏன் சார் பதில் சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லாம நம்மளோட கீர்த்தனா அமைச்சர் மேடம் இருக்காங்களே, எப்ப பார்த்தாலும் பார்த்தோன்னா ஒரு ஆண் நண்பரோட பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் செல்ஃபி வீடியோன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. சமூக வலைதளம் பார்த்தோன்னா சோசியல் மீடியால இவன் யார், இவன் ஏன் உங்க கூட சுத்துறான், இவனுக்கு எது வந்து போலீஸ் பாதுகாப்பு, நீங்க பார்த்தோன்னா ஒரு அமைச்சர் உங்களுக்கு பாதுகாப்பு தரலாம், ஆனா பார்த்தோன்னா இவனுக்கு ஏன் வந்து கூட சுத்துறீங்க அப்படின்னு கேட்டா அந்த கீர்த்தனா மேடம் வந்து பதில் சொல்ல தெரியல. ஆனா இதுல வந்து இது வந்து ஏஏ போட்டோ ஏஏ அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டாங்க. நம்ம மாரதாஸ் பார்த்தோன்னா ஒரு வீடியோ வந்து அபிஷியலா பார்த்தோன்னா வெளியிட்டுக்கிறாரு. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. ஒளிகிறாங்க அப்படி பார்த்துட்டு மறையிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்களா, இதுவும் ஏஐயா? நான் விஜய் ரசிகர்களுக்கு சொல்றேன், இந்த கீர்த்தனா போன்ற ஆதவ அர்ஜுனாவுடைய ஆதரவு பெற்ற ஒரு கும்பல் உள்ள இருக்குது. அந்த கும்பல் விஜயோட ரசிகர்லாம் கிடையாது, ஆதவ அர்ஜுனாவுடைய ஆதரவு பெற்ற கும்பல், அந்த மாஃபியா கும்பல். இந்த கும்பல் தான் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவமானப்பட போறது உறுதி. இது நான் ஏன் சொல்றேன்னா, இது கேட்டால் என்ன சொல்லி தெரியுமா, அவங்களோட பர்சனல் விவகாரம். பர்சனல்னா நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, இருக்கிற எல்லா செக்யூரிட்டி பந்தோஸ்தோட உள்ள நீங்க உலாவீங்க. ஒன்று இது போனது 2 நாளைக்கு முன்னாடி, அதுவும் மாணவர்கள் போராட்டம் உச்சத்தில் இருக்கு சென்னையில். என்ன பொறுப்பு இருந்தால் இந்த அமைச்சர் செய்வானா? அறிவு வேணா, சென்ஸ் கொஞ்சமா இருந்து வச்சுக்கவேன், இதை செய்ய மாட்டாங்க. அவருடைய ஆனந்தரோட போயிட்டு வரதுக்கு அந்த அவனுடைய சட்டையை மட்டும் பாருங்க, அவன் இப்படி தூக்கி விட்டு வந்து இருக்கான். அது ஒரு மேனரிசம் வேற. அவன் பேர் மதம் நினைக்கிறேன், அவனை கூட்டிட்டு போயிட்டு வந்துருக்கு. இது இந்த வீடியோ என்ன சொல்லுதா? இது ஏன் சொல்லுவியா? தயவுசெய்துக்கு முட்டு கொடுத்தா ராஜா, முட்டு கொடுத்தா நீ இந்த அவமானப்படுவேன். இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சது நீங்க அமைச்சர் ஆகுனீங்களோ? ஏதாவது சென்ஸ் கொஞ்சமாவது தன்னை அமைச்சர் பொறுப்பு இருக்கும். நம்ம இவ்வளவு பெரிய பொறுப்பு நம்ம கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சிருந்தா இந்த வேலை பார்க்குமா? அதுல வெக்கமே இல்லாம ஒளிய வேலை செய்யுது அந்த அம்மா. சரி விடுங்க, வெக்கமே இல்லாம பார்த்தோன்னா அந்த அம்மா பார்த்தோன்னா ஒளி வேற செய்யுது. மேடம் என்ன லைட் ஆஃப் பண்ற மாதிரி மேடம் ஏன் அப்படி ஒளி இருக்கு? என்ன பயம் இல்ல? என்ன உங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கான்டாக்ட்னு தெரியல, ஒருவேளை அண்ணனா தம்பியா கேட்டா ஆண் நண்பர்ன்றாங்க, என்ன மாதிரி நண்பர்னு தெரியல. அது வந்து நான் அப்பயே பார்த்துக்கேன் அந்த போட்டோ. இந்த அம்மா பார்த்தோன்னா சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் போயிட்டு சேரை பிடிச்சுன்னு அப்படி கெத்தா, அதே தன்னுடைய வந்து ஒரு காதிலே பிடிச்சின்னு போட்டோ கொடுத்து வந்துடும் ஃபோர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தான். பார்த்தா பையன் சின்ன பையன் மாரி இருக்கிறான். இந்த அம்மாவுக்கு பார்த்தா கொஞ்சம் வயசு பெரிய வயசுமே தெரியுது. என்ன கனெக்ஷன், என்ன கான்டாக்டோ, என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியல. தயவுசெய்து உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி நீங்க வந்து பார்த்தோன்னா ஒரு அரசு அதிகாரியே வந்து அது வந்து நீங்க ஒரு அமைச்சர், தமிழ்நாட்டோட ஒரு வந்து அமைச்சர், மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ஆள். அப்போ உங்களுக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்புலாம் வருதுன்னா அது உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க மேடம்.
நான் வந்து என்னோட ஆண் நண்பருக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன், அவனையும் நான் சொகுசாக பார்த்து போட்டதெல்லாம் அது உங்கள் பேக்கெட்லேருந்து எடுத்து பண்ணுங்க மேடம். அதாவது இந்த மக்கள் வரிப்பணத்தில் வர்றது வந்து இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது நம்மளோட விஜய் சார் சொல்ற ஒரு மாடுலேஷன் தான். ஊரா விட்டு நெய்யில ஸ்வீட் செய்ய பார்க்காதீங்க கீர்த்தனா அமைச்சர் அவர்களே. என்னது அதாவது உங்களோட வயசு என்ன, இந்த மாரிலாம் வந்து வீடியோ வருது, இது மாதிரிலாம் ஃபோட்டோ வருது. அணில்களை வந்து என்ன பார்த்து எப்படி கேட்பணும், இதெல்லாம் எப்படி முட்டு கொடுப்பானோ அதெல்லாம் நீங்கள் ஒரு பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா தெளிவாக அணில் வந்து முட்டு கொடுப்பானோ. ஆனால் சந்தி சிரிக்குது, கேவலமாக இருக்குது. இதுனா கட்சியா இல்லை வந்து இது காஜியா அப்படின்ற பேர் பார்த்தோன்னா மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரீல்ஸ் முகத்தில் வந்து கட்சியை நடத்தி ஆட்சியை நடத்தினா பார்த்தோன்னா இப்படி தான் பார்த்தோன்னா சந்தி சிரிக்கும், அசிங்கப்படும், கேவலப்படும். என்னத்த சொல்லுது, இந்த 5 வருஷம் எப்படி கடந்து போக மாட்டேதுன்னு தெரியல. இன்னும் என்ன மாதிரி கொடுமைகள்லாம் வரப்போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி கருத்துல பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.